ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம். வரும் செப்டம்பர் 14ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை தேய்பிறை அஷ்டமி. கல்லுப்பு கூட சேர்த்து இந்த ஒரு பொருளை வைத்து நீங்க வீட்டோட பூஜையில வைக்கிறதால கடன் தீர்ந்து பணம் குவியும். அது என்ன வழிபாட்டு முறைன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட வீடியோஸை இப்போதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து இது மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு பக்கத்தில் ஒரு நோட்டிஃபிகேஷன் பெல்லை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ தேய்பிறை அஷ்டமி அன்னைக்கு கல்லுப்பு கூட என்ன பொருளை வைத்து என்ன மாதிரி வழிபாடு செய்ய போறோம் அப்படிங்கிற பத்தி தெளிவா தெரிஞ்சுக்கலாம். காலங்களுக்கு அதிபதியாகவும் 8 திக்குகளுக்கு காவலனாகவும் இருக்கக்கூடியவர் கால பைரவர். அப்படிப்பட்ட கால பைரவருக்கு உகந்த திதியா வரக்கூடியது அஷ்டமி. அஷ்டமி திதி தேய்பிறை வளர்பிறைன்னு சொல்லி 2 முறை வரும். நம்மோட கவலைகளையும் கஷ்டங்களையும் கடன்களையும் துன்பங்களையும் துயரங்களையும் நீக்குவதற்குரிய அற்புதமான திதி தான் தேய்பிறை அஷ்டமி திதி. இந்த ஒரு தேய்பிறை அஷ்டமி திதி அன்னைக்கு நாம செய்யக்கூடிய கால பைரவர் வழிபாடு நம்மளோட எல்லா விதமான கஷ்டங்களையும் நீக்கி சுகமான வாழ்க்கையை நமக்கு கொடுக்கும். கால பைரவரை தொடர்ந்து வழிபாடு செய்யறவங்களுக்கு கவலைகள் நீங்கும். சனீஸ்வர பகவானால ஏற்படக்கூடிய தோஷங்கள் விலகும். காரணம் என்னன்னா அந்த சனி பகவானுக்கே குரு இந்த ஒரு கால பைரவர் தான். எதிரிகள் தொல்லை விலகும். நம்மளை துன்புறுத்தக்கூடிய எந்த ஒரு செயலா இருந்தாலும் அது எந்த ஒரு நபரா இருந்தாலும் அது நம்மளை விட்டு விலகிடும். அந்த அளவுக்கு சிறப்பு வாய்ந்த கால பைரவருக்கு நாம தேய்பிறை அஷ்டமி அன்னைக்கு செய்யக்கூடிய வழிபாட்டு முறைகள் நமக்கு வாழ்க்கையில எல்லா விதமான கஷ்டங்களையும் காணாமல் போக வைக்கக்கூடிய வழிபாடா அமையும். அப்படிப்பட்ட தேய்பிறை அஷ்டமி இந்த செப்டம்பர் மாதத்துல செப்டம்பர் 14ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வந்திருக்கு. ஞாயிற்றுக்கிழமை காலையில 9 மணி 16 நிமிஷத்துக்கு ஆரம்பிக்கக்கூடிய அஷ்டமி திதி மறுநாள் செப்டம்பர் 15ஆம் தேதி திங்கட்கிழமை காலை 7 மணி 1 நிமிஷம் வரைக்கும் இருக்கு. காலபைரவருக்கான வழிபாட நீங்க அஷ்டமி திதி அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை பண்ண போறீங்கன்னா காலையில 9:15 மணிக்கு மேல தாராளமா பண்ணலாம். பொதுவாவே பைரவருக்கு இந்த ராகு கால நேரத்துல தேய்பிறை அஷ்டமியில வழிபாடு நடத்துறது ரொம்ப விசேஷம். அப்படி பாத்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை 4:06 ராகு காலம். அந்த நேரத்துல உங்க வீடு பக்கத்துல கூடிய எல்லா விதமான சிவாலயங்கள்லயும் காலபைரவ சன்னதியில அபிஷேக ஆராதனைகள் நடக்கும். எக்கச்சக்கமான பக்தர்கள் பைரவருக்கு விளக்கு போடுவாங்க. மிளகு தீபம், பூசணிக்காய் தீபம், தேங்காய் தீபம் சொல்லி அவங்களோட வேண்டுதல் என்னவா இருக்கோ அதை பயன்படுத்திப்பாங்க. அப்படிப்பட்ட தேய்பிறை அஷ்டமி வரக்கூடிய அந்த ஒரு ராகு கால நேரத்துல முடிஞ்சா கோவிலுக்கு போயிட்டு அங்க நடக்கக்கூடிய அபிஷேக ஆராதனைகளை கலந்துக்கோங்க. நம்ம சிவாலயத்துக்கு போனோம்னா எல்லா கடவுளையும் வணங்கிட்டு கடைசியா தான் பைரவரை வணங்குவோம். ஆனா அவ்வளோ பெரிய சிவாலயத்துக்கே காவல் தெய்வமாக இருக்கக்கூடியவர் இந்த கால பைரவர் தான். அவருக்கு உரிய இந்த ஒரு அஷ்டமி திதியில ராகு கால நேரத்துல அவருக்கு பிடித்த பொருட்கள் நீங்க வாங்கி கொடுக்கறது விசேஷம். பொதுவாவே கால பைரவர் ஒரு வாசனை பிரியர். அரகஜா, புனுகு, சந்தனம், பன்னீர் இது மாதிரி அபிஷேகத்துக்கும் அலங்காரத்துக்கும் தேவையான பொருட்களை உங்க கையால நீங்க வாங்கி கொடுக்கறது உங்க குடும்பத்துல சுபிக்ஷத்தை ஏற்படுத்தும். எதிரிகள் தொல்லையை நீக்கும். போட்டி, பொறாமை, கண்திருஷ்டி, பில்லி, சூனியம் இது மாதிரி விஷயங்கள் நம்ம பக்கம் நெருங்கவே கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமா பைரவரை தொடர்ந்து வணங்கிட்டு வரலாம். பார்க்கறதுக்கு ரொம்ப உக்கிரமான தெய்வமா காட்சியளித்தாலும் சிவ வடிவங்கள்ல ஒன்றாக இருக்கக்கூடிய இந்த கால பைரவர் நம்மளோட கஷ்டங்களை நீக்கி நல்வாழ்வை தரக்கூடிய அற்புதமான ஒரு தெய்வம். அப்படிப்பட்ட தெய்வத்துக்குரிய இந்த ஒரு தேய்பிறை அஷ்டமி அன்னைக்கு முடிஞ்சா ராகு கால நேரத்துல இப்ப நாம சொல்லக்கூடிய இந்த ஒரு வழிபாட்டை நீங்க செய்யலாம். இதுக்கு உங்களுக்கு தேவையான பொருள் ஒரே ஒரு கைப்பிடி அளவு கல்லுப்பு. கல்லுப்பு அப்படிங்கிறது பொதுவாவே மகாலட்சுமி தாயார் அம்சம் நிறைந்த அற்புதமான ஒரு பொருள். அது மட்டும் இல்ல, கடன் சம்பந்தப்பட்ட பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட எல்லா விதமான பரிகார முறைகளுக்கும் தாந்திரிகங்களுக்கும் இந்த ஒரு கல்லுப்பை தான் பயன்படுத்துவாங்க. அப்படிப்பட்ட கல்லுப்பை ஒரு கைப்பிடி தயார் செஞ்சு வச்சுக்கோங்க. அது இல்லாம 8 எண்ணிக்கையில கிராம்பு. கிராம்பு அப்படிங்கிறது மகாலட்சுமி தாயார் வாசம் செய்யக்கூடிய அற்புதமான ஒரு பொருள். இந்த இடத்துல காலபைரவருக்குரிய இந்த கிராம்பு இருக்குல்ல, மகாலட்சுமி தாயாருக்குரிய இந்த ஞாயிற்றுக்கிழமை வரக்கூடிய இந்த நாள்ல நாம பரிகார முறைக்கு பயன்படுத்தும் போது எல்லா விதமான கெடுதல்களும் நீங்கி நல்ல வாழ்க்கை அமையும். இப்போ நாம சொல்லக்கூடிய இந்த பரிகாரத்தை முடிஞ்சா 4:30 மணிலேருந்து 6 மணி இந்த 1.5 மணி நேரத்துல ராகு கால நேரத்துல நீங்க பண்ணலாம். அப்படி பண்ண முடியாதவங்க மாலை ஒரு 6-7 மணிக்கு மேலாம நீங்க பண்ணலாம். பொதுவா எல்லார் வீடுகள்லயும் காலபைரவர் போட்டோ வைத்து வழிபடக்கூடிய வழக்கம் இருக்காது. உக்கிர தெய்வம் அப்படிங்கிறதால வீட்டுல போட்டோ வச்சிருக்க மாட்டீங்க. அப்படிப்பட்டவங்க சிவபெருமான் போட்டோ சிலைக்கு முன்னாடி ஒரே ஒரு தீபத்தை ஏத்தி வச்சிருங்க. அந்த தீபத்தை தான் நீங்க காலபைரவரா பாவிக்க போறீங்க. அந்த தீபத்துல காலபைரவர் அமர்வதற்கு அந்த தீபத்தை ஏத்தி வச்சுட்டு ஓம் காலபைரவாய நமக இந்த ஒரு மந்திரத்தை 8 முறை சொல்லணும். 8 முறை சொன்னதுக்கு அப்புறமா அந்த தீபத்துல காலபைரவர் அமர்ந்துடுவாரு. அதுக்கப்புறமா பூஜை அறையில சின்னதா ஒரு கிண்ணத்துலயோ இல்ல ஒரு கண்ணாடி பவுல்லையோ
எக்காரணத்தை கொண்டும் பிளாஸ்டிக் மட்டும் பயன்படுத்த வேணாம். கண்ணாடி பவுல்ல இல்ல எவர்சில்வர் பாத்திரத்துல கல்லுப்பை பரப்பி வச்சு அதுக்கு மேல 8 எண்ணிக்கையில இந்த கிராம்பை வைக்கணும். கிராம்பு அப்படிங்கிறது பணவசியம், ஜனவசியம் இந்த இரண்டுத்துக்கும் பயன்படுத்தக்கூடிய அற்புதமான ஒரு பரிகார பொருள். கிராம்பு இருக்கக்கூடிய இடத்துல செல்வங்கள் தாண்டவம் ஆடும். எதுக்காக 8 எண்ணிக்கையில கிராம்பு எடுத்துக்கிறோம் அப்படிங்கிற கேள்வி நிறைய பேருக்கு வரும். கால பைரவருக்கு உரிய எண் 8. அமாவாசைக்கு பிறகும் பௌர்ணமிக்கு பிறகும் 8வது திதியாக வரக்கூடியது இந்த அஷ்டமி. அஷ்டனா 8. 8 திக்குகளுக்கும் காவல் தெய்வமாக இருக்கக்கூடியவர் காலபைரவர். அதனாலதான் 8 எண்ணிக்கையில கிராம்பு எடுத்துருக்கிறீங்க. அந்த கிராம்பை அந்த கல்லுப்பு மேல இப்ப நீங்க வீடியோல பாக்குற மாதிரி ஒரு கிராம்பா எடுத்து நீங்க சொருகி வைக்கலாம். இது அப்படியே உங்க வீட்டோட பூஜை அறையில அந்த விளக்குக்கு முன்னாடி ஏத்தி வச்சுட்டு காலபைரவரை மனசார பிரார்த்தனை பண்ணுங்க. அதுக்கு முன்னாடி சிவபெருமானை வணங்கிட்டு காலபைரவரை வணங்கலாம். அந்த நேரத்துல உங்களோட கடன் பிரச்சனை, பொருளாதார பிரச்சனை, பணப்பிரச்சனை, மனக்குழப்பம் இது மாதிரி எந்த பிரச்சனை இருந்தாலும் அதை காலபைரவர்கிட்ட மனசார வேண்டுதலா முன்வைங்க. முழு பக்தியோட பண்ணுங்க, நம்பிக்கையோட பண்ணுங்க. ராகு கால நேரத்துல பண்ண முடிகிறது ரொம்ப விசேஷம். அப்படி பண்ண முடியாதவங்க மாலை ஒரு 6-7 மணிக்கெல்லாமே தாராளமா பண்ணலாம். காலபைரவருக்குரிய காயத்ரி மந்திரம் கூகுள்ல இன்டர்நெட்ல கிடைக்கும். அதை பார்த்து 1 முறையிலிருந்து 8 முறை வரைக்கும் நீங்க வாய் விட்டு படிக்கலாம். இதுதான் இந்த ஒரு எளிமையான பரிகாரம். இதை செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறமா அந்த கல்லுப்பு மேல வைத்திருக்கக்கூடிய அந்த கிராம்பு இந்த ஒட்டுமொத்த அமைப்பும் உங்க வீட்டோட பூஜை அறையில விளக்குகள்லாம் எரியக்கூடிய அந்த நேரம் வரைக்கும் அப்படியே இருக்கலாம். அதுக்கப்புறம் உங்களோட அன்றாட வேலை பாருங்க. பூஜை அறையில எரியக்கூடிய அந்த விளக்குகள்லாம் குளிர வச்சுட்டு அந்த கிராம்பையும் கல்லுப்பையும் வைத்திருக்கக்கூடிய அந்த பாத்திரம் இருக்குல்ல, அதை உங்க வீட்டோட பூஜை அறையில ஏதாவது ஒரு ஓரமா வச்சுக்கலாம். சுவாமி படத்துக்கு பின்னாடியோ இல்ல சுவாமி படத்துக்கு பூஜை அறையில ஷெல்ஃப் இருக்கும், அந்த இடத்துல ஏதாவது இடத்துல கூட நீங்க பத்திரப்படுத்திக்கலாம். கல்லுப்பும் கிராம்பும் அவ்வளவு சீக்கிரம் கெட்டு போகாது. இந்த ஒரு தேய்பிரை அஷ்டமி அன்னைக்கு இதை தயார் செஞ்சு அந்த பவுல்ல வைக்கிறீங்கன்னா அடுத்ததா வரக்கூடிய தேய்பிரை அஷ்டமி சரியா ஒரு 30 நாட்கள் 1 மாதம் கழித்து அந்த கல்லுப்பையும் கிராம்பையும் அப்படியே தண்ணியில விட்டுட்டு மறுபடியும் அதே மாதிரி தேய்பிரை அஷ்டமி என்ன கிழமையில வருது அப்படிங்கிறத பார்த்துட்டு அந்த கிழமையில வரக்கூடிய ராகு கால நேரத்துல இதை மறுபடியும் தயார் செய்து பூஜை பண்ணி எடுத்த இடத்துல வச்சிடுங்க. இது மாதிரி ஒரு தேய்பிரை அஷ்டமி அன்னைக்கும் நீங்க மாத்திக்கிட்டே வரலாம். கண்டிப்பா ஏதாவது ஒரு தேய்பிரை அஷ்டமிக்குள்ள உங்களை எல்லா விதமான கஷ்டங்களும் தேய்ந்து போவதற்கான ஒரு அற்புதமான வாய்ப்பு உங்களை தேடி வரும். அதுக்கேற்ற கடின உழைப்பை நீங்க போடும்போது நல்ல பலன் கிடைக்கும். பார்க்கறதுக்கு ரொம்ப எளிமையா தெரியும். இது மூலமா கிடைக்கக்கூடிய பலன்கள் ரொம்ப பெருசு. இந்த ஒரு அமைப்பை வீட்டில் வைக்கிறதால பொருளாதார பிரச்சனை மட்டும் தீராது, எதிரிகள் தொல்லை அப்படிங்கிறதே வீட்டுக்குள்ள வராது. அந்த கல்லுப்பு கிராம்போட ஒட்டுமொத்த அமைப்புலையும் பைரவ கடாட்சம் நிறைஞ்சிடும். அது மூலயமா இதுவரை இருந்துட்டு இருந்த தரித்திரம் பீடைகள் எல்லாமே விரட்டி அடிக்கப்படும். ஆவணி மாத இறுதியில செப்டம்பர் 14ஆம் தேதி வந்திருக்கக்கூடிய இந்த ஒரு தேய்பிரை அஷ்டமி அன்னைக்கு இதை பயன்படுத்திக்கோங்க. கட்டாயம் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.